பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மற்றும் ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில கர்த்தருடைய மகத்துவமான வேத சத்தியத்தை தியானிக்கும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக நாம் தேவனுக்கு நன்றி பாராட்டுவோமாக. இந்த ஜூன் மாதத்துல கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 4வது பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக தேவன் கிருபை செய்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பிரம்மாண்டமான யானை ஒன்று இருந்தது. அந்த யானையை ஒரு சிறிய பூனையானது சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. அந்த பூனைக்கு யானையை பார்த்து ரொம்ப ஆச்சரியம். மற்ற எல்லா விலங்குகளை விட இந்த யானை சற்று வித்தியாசமா இருக்கிறதை அந்த பூனை கவனித்தது. ஆகினாலே அந்த யானையை சுற்றி சுற்றி அந்த பூனை வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த யானை பூனையை பார்த்து கேட்டது, ஏன் என்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த பூனை கேட்டது, நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், உனக்கு ஏன் 2 வால் இருக்கிறது என்று அந்த பூனையானது யானையை பார்த்து கேட்டது. யானை இப்படி ஒரு கேள்வி கேட்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா விலங்குக்கும் ஒரு வால் தானே இருக்கிறது, உனக்கு மட்டும் ஏன் 2 வால்கள் இருக்கிறது என்று கேட்டவுடனே அந்த யானை சொன்னது, எனக்கு இருப்பது ஒரு வால் தான், முன்பாக இருக்கிறது வால் அல்ல, அது தும்பிக்கை, அதிலே தண்ணி உரிவதற்கு நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய இறைவன் அப்படி என்னை படைத்திருக்கிறார் என்று அந்த யானை சொன்னது. பூனைக்கு ரொம்ப ஆச்சரியம். மறுபடியுமாக அந்த பூனை யானையை பார்த்து கேட்டது, எல்லாருக்கும் பல் வாய்க்கு உள்ளதான இருக்கும், உனக்கு மட்டும் ஏன் பல் வெளியில் இருக்கிறது என்று அந்த பூனை கேட்டது. யானைக்கு இன்னும் ஆச்சரியம். அந்த யானை சொன்னது, எல்லாருக்கும் பல் உள்ளதான் இருக்கிறது, எனக்கு இறைவன் பல்லை வெளியில வைத்து படைத்திருக்கிறார், அது தந்தம் என்று சொல்லுகிறார்கள், அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது எனக்கு தெரியும், இறைவனுடைய படைப்பு அப்படி இருக்கிறது என்று அந்த யானை பூனையிடத்திலே சொன்னதாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இந்த பூனையானது யானையினிடத்துல விசித்திரமான இந்த படைப்பை குறித்து கேட்டதோ, அதே போல இன்றைக்கு தேவ மனிதர்கள் வேதத்தில் இருந்து அநேக ஆச்சரியமான கேள்விகளை கேட்கிறார்கள். இந்த நாளிலே மிக அற்புதமாக பரிசுத்த வேதாகமத்திலே செக்கினா என்றால் என்ன, செக்கினா மகிமை என்றால் என்ன என்பதை பரிசுத்த வேதத்தில் இருந்து நாம் கருத்தாக சிந்திக்கும்படியாக தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் வேதத்தில வாசித்திருக்கிறீர்களா? செக்கினா என்கிற வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா என்றால், நிச்சயமாக நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் வாசித்தாலும் செக்கினா என்கிற வார்த்தை வேதத்தில் கொடுக்கப்படவில்லை, மூளை பாஷையிலும் இல்லை. அப்படியானால் நீங்கள் ஏன் செக்கினாவை குறித்து பேசுகிறீர்கள்? வேதத்தில் அப்படி இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் ஏன் போதிக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செக்கினா என்கிற பதமானது, வார்த்தையானது வேதத்தில் இல்லாமல் இருந்தாலும் வேதம் முழுவதிலும் செக்கினா என்கிற மகிமையை குறித்து, செக்கினாவை குறித்து நாம் வேதத்திலே பல இடத்திலே பலவிதமாக நாம் வாசிக்க முடிகிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் தேவனுடைய உதவியினாலே நாம் அதை சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். செக்கினா என்றால் என்ன? செக்கினா என்கிற அந்த மகிமை எங்கே காணப்படுகிறது? செக்கினா மகிமையானது யாருக்கு கிடைக்கும்?
செக்கினா மகிமை நமக்கு என்ன செய்யும் என்பதையெல்லாம் இந்த நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே நாம் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த செக்கினா என்கிற மகிமையை குறித்து, இந்த செக்கினா என்கிற ஆச்சரியமான வெளிச்சத்தை குறித்து, ஒளியை குறித்து நாம் பரிசுத்த வேதத்திலே சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே தல்முத் என்கிற வேதத்திலும் தார்க்கம் என்கிற வேதத்திலும் இந்த செக்கினா என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செக்கினா என்கிற மகிமையை வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வேதாகமத்திலே அது கொடுக்கப்படவில்லை. அதுதான் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. செக்கினா என்றால் என்ன என்று நாம் அதற்கு அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், கண்பான செக்கினா என்பதற்கு தேவன் தங்குகிற இடம், தாபரிக்கும் இடம் என்று அர்த்தம். தங்குவது அல்லது தாபரிப்பது என்று அர்த்தமாகிறது. செக்கினா என்கிற வார்த்தைக்கு தங்குவது, தாபரிப்பது என்று பரிசுத்த வேதத்திலே நமக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த செக்கினா என்கிற வார்த்தை வேதத்தில் இல்லாமல் இருந்தாலும் செக்கினா மகிமை எங்க இருக்கிறது, அது எப்படி இருக்கும், அது என்ன செய்யும் என்பதை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நாம் சிந்திக்கும் போது, முதலாவதாக 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் திருப்பி வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் 12வது, ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். பரிசுத்த வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்படியானால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிய முடியும் என்றால், அதை அறிவதற்காக தான் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த வேதாகமத்திலே அதற்காக தான் இந்த செக்கினா மகிமை இருக்கிறது. செக்கினா என்கிற அந்த வேத பதம் இருக்கிறதே, அது வேதத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவன் இருக்கிறார். தேவனை நாம் பார்க்க முடியாததினாலே, தேவனை நாம் ஒருவரும் கண்டதில்லை என்பதனாலே செக்கினாவை தான் தேவ ஜனங்கள் கண்டார்கள், தேவ ஜனங்கள் கண்டார்கள். ஏசாயா 45வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர் முற்றிலுமாக தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை நாம் பார்க்க இயலாது, அவரை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவரை நாம் பார்ப்போமையானால் நாம் மரித்து போய்விடுவோம், நாம் நிர்மூலமாகி விடுவோம். ஆகினாலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை காட்ட வேண்டும் என்றால் அவர் ஒரு மனிதனாக வர வேண்டும், அல்லது ஒரு தூதனாக. தூதனையும் நாம் பார்க்க முடியாது, தூதனானவர்களும் தூதர்களும் ஆவியாய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லோரும் மனிதனாக வந்தால் மாத்திரமே நாம் அவர்களை பார்க்க முடியும். ஆகினாலே தேவன் ஜனங்களுக்கு எப்படி தன்னை காட்சி அளித்தார் என்றால், செக்கினா என்கிற மகிமையினாலே தேவ பிள்ளைகளுக்கு தன்னை காட்டினார். எனக்கு அன்பானுள்ள 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம், ஒருவராய் சர்வ வல்லமை உள்ளவரும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் ஒருவருமே அவரை கண்டதில்லை, அவரை யாரும் பார்க்க முடியாது, பார்த்ததும் இல்லை. மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அந்த தேவனை, அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அந்த காணக்கூடாத தேவனை, ஒருவரும் கண்டிராத தேவனை எப்படி அவர்
ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார், தம்முடைய தாசர்களுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் அதுக்குத்தான் செக்கினா மகிமை அவசியமாக இருந்தது. இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, செக்கினா என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் தேவன் தாபரிக்கும் இடம், தேவன் தங்கும் இடம். அப்படியானால் இந்த செக்கினா மகிமை எங்கே இருந்தது? இந்த செக்கினா எங்கே ஆண்டவர் வைத்திருந்தார், எங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டார் என்பதையெல்லாம் நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிப்போமையானால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த நாளில் அதை குறித்துதான் மிக தீர்க்கமாக தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகமம் 33வது அதிகாரத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை காண வேண்டும், உம்மை காண வேண்டும் என்று மோசே கேட்டபோது, தம்முடைய தாசர்கள் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஒருவரும் என்னை காண முடியாது, என்னை பார்க்க முடியாது, ஒருவரும் என்னை கண்டிராத மறைந்திருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஏன் அவர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார், ஏன் நாம் அவரை பார்க்க முடியவில்லை? யாத்திராகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஆகினாலே அவரை நாம் காண வேண்டுமானால் அவரை நாம் எங்கே காண முடியும்? அவர் எங்கே இருப்பார்? அவர் எங்கே தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார் என்றால் செக்கினா என்கிற அந்த அற்புதமான காரியத்திலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஒருவரும் ஒரு காலமும் கண்டிராதபடியினாலே பிதாவாகிய தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளுக்கு தன்னை காண்பித்தார் என்றால் யோவான் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே மிக அற்புதமாக யோவான் 10 நமக்கு எழுதியிருக்கிறார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். ஒரே பேரான குமாரனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தபடியினாலே எனக்கு அன்பானவர்களே, பிதாவினுடைய சகல சத்துவமும் சகல காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தபடியினாலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை காணக்கூடாமல் இருந்த அந்த தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திலே அவர் ஒரு மனுஷனாக உருவெடுத்து வந்ததினாலே அவரை பார்க்க முடிந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தில் இருந்தார் என்றால் அந்த வார்த்தை மாமிசமாக வேண்டும், அப்பொழுதுதான் ஜனங்கள் பார்க்க முடியும். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். உம்முடைய மகிமையை காண வேண்டும், உம்மை காண வேண்டும் என்று மோசே கேட்டதற்கு ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. ஆகினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி இந்த உலகத்தில் ஜனங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமை ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. செக்கினா என்கிற மகிமையை இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தின் ஜனங்கள் கண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த செக்கினா என்கிற அந்த வார்த்தை அல்லது அந்த மகிமை பரிசுத்த வேதத்திலே ஆசரிப்பு கூடாரத்தில் அது எங்க இருந்தது என்று நாம் கவனிக்க வேண்டும். அந்த செக்கினா ஒளி, செக்கினா வெளிச்சம் அல்லது மகிமை எங்கே பிரகாசித்துக் கொண்டிருந்தது என்றால் ஆசரிப்பு கூடாரத்திலே, எனக்கு அன்பானவர்களே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே இருக்கிற
அந்த கிருபாசனம் என்கிற இடத்திலே ரெண்டு கேருபீன்களுக்கு மத்தியிலே நல்ல கவனிக்கிறது கண்பான தேவனுடைய பிள்ளைகளே. இப்பொழுது மிக ஆச்சரியமாக இந்த செக்கினா என்கிற வார்த்தை வேதத்திலே இல்லை. ஆனால் இந்த செக்கினா என்கிற அந்த மகிமை பரிசுத்த வேதத்திலே எங்க இருந்தது என்றால் அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே எனக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு மேல அந்த கிருபாசனத்திலே அந்த செக்கினா மகிமை காணப்பட்டது. யாத்திராம் 25வது அதிகாரத்திலே 22வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். எங்கே நான் உன்னை சந்திப்பேன்? அந்த செக்கினா என்கிற அந்த மகிமையில நான் உன்னை சந்திப்பேன். ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கிற இடம் என்ன தெரியுமா? அதுதான் அவர் தாபரிக்கிற இடம், அதுதான் அவர் இருக்கிற இடம். எனக்கு அதுதான் செக்கினா. செக்கினா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல இருந்து உன்னை நான் சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து சாட்சியின் பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவர்களை எல்லாம் உன்னோட சொல்லுவேன். எனக்கு அன்பானவர்களே, அவர் எல்லாவற்றையும் எங்க இருந்து கற்பிக்கிறார் தெரியுமா? சக்கீனா, அந்த உன்னதமான மகிமையான அந்த இடத்துல இருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறவராக. எனக்கு அன்பானவர்களே, தேவனை ஒருவரும் ஒரு காலமும் பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு எப்படி பேசினார் என்றால் அந்த செக்கினா என்கிற அந்த அற்புதமான எனக்கு அன்பான அந்த தேவன் தங்கி தாபரிக்கிற அந்த கிருபாசனத்திலே செக்கினாவிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த செக்கினா மகிமையானது பரிசுத்த கூடாரத்திலே, ஆசரிப்பு கூடாரத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனத்திலே அந்த செக்கினா மகிமை காணப்பட்டது என்று நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த செக்கினா மகிமை இதற்கு முன்னதாக மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, எனக்கு அன்பானவர்களே, ஓரேப் மட்டும் அந்த மோசே வந்த போது அந்த ஓரேப்புல ஒரு முச்செடி ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த முச்செடி ஜுவாலித்து எரிந்து கொண்டிருக்கிறதை மோசே கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த முச்செடிக்கு அருகாமையில வந்த போது மோசே கண்ட ஆச்சரியம் என்னவென்றால் அந்த முச்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முச்செடி வெந்து போகவில்லை, அவிழ்ந்து போகவில்லை. காரணம் என்னவென்றால் அங்கே தேவன் பிரசன்னமாகி அங்கே ஆண்டவராகிய தேவன் மோசேயோடு பேசும்படியாக அவர் எதற்கு மத்தியில இருந்து பேசினார் என்றால், எனக்கு அன்பான முச்செடி எரிந்து கொண்டிருக்கிற அந்த மகிமையில இருந்து அவர் பேசினார். யாத்திரா 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். தேவ பிள்ளைகளுக்கு தரிசனமாகிற ஆண்டவர் எப்படி தம்மை தரிசனம் கொடுத்தார் என்றால் செக்கினாவினாலே அவர் தரிசனம் கொடுத்தார். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அது அக்கினி ஜுவாலையா இருந்ததே. எனக்கு அன்பானவர்களே, நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். செக்கினா என்பது 2 பொருள் உடையதாக இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் அக்கினி ஜுவாலையில வாசம் பண்ணுகிறார். 2வது, தேவன் மேக ஸ்தம்பத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இது 2மே பரிசுத்த வேதத்திலே செக்கினா என்று அழைக்கப்படுகிறது. இங்கே மோசேக்கு ஆண்டவர் அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். இப்பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே செக்கினா என்றால் என்ன, செக்கினா எங்கே இருந்தது, அது எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 4வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 4வது அதிகாரத்திலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடன்படிக்கை பெட்டியிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியிலே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே
அப்படியே கேருபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர கேருபீன்கள் மத்தியிலே வாசமா கேருபீன்கள் 2 கேருபீன்கள் அதற்கு மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் அதுதான் செக்கினா என்று அழைக்கப்படுகிறது. அந்த செக்கினாவை தான் நாம் இன்றைக்கு வேதத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த செக்கினா மகிமை 2 காரியத்தை குறிக்கிறது. ஒன்று மேக ஸ்தம்பம், இன்னொன்று அக்கினி ஸ்தம்பம். இப்பொழுது உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்தினார்? அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினார். அப்படி என்ன அர்த்தம்? ஆண்டவர் மேக ஸ்தம்பத்திலே இருக்கிறவர், ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பத்திலே இருக்கிறவர். அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் மேக ஸ்தம்பமாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அதுதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அதுதான் செக்கைனா. பரிசுத்த வேதத்திலே அந்த வார்த்தை கொடுக்கப்படாமல் இருந்தாலும் அந்த மகிமைக்கு அர்த்தம் என்னவென்றால் அது மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். யாத்திரா 13வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த நல்ல கவனிங்க, கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும். எனக்கு முதலாவது தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவதற்கு, வெளிப்படுவதற்கு, தரிசனம் கொடுப்பதற்கு செக்கினா மூலமாக அக்கினி ஸ்தம்பத்திலே மேக ஸ்தம்பத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். இங்கே வேதம் சொல்லுகிறது தம்முடைய ஜனங்களை வழிநடத்த வேண்டுமானாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு செக்கினா அவசியமாக இருக்கிறது. என்ன செக்கினா என்றால் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதற்கு அடையாளம் என்னவென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்னால் அதற்கு அடையாளம் என்னன்னா மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். இது 2 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமா இருந்தது. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர்களை சூழ்ந்து ஒரு மேகம் இருக்கிறதை நாம் வேதத்தில் எங்கும் நாம் பார்க்க முடியும். அதுதான் செக்கைனா, அதுதான் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். யாத்திராம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். மகிமையை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. தேவன் அந்த சீனாய் மலையிலே எப்பொழுதெல்லாம் தங்கி தாபரித்தாரோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேகத்தை பார்த்தார்கள். மேகத்திலே இருந்துதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு மோசையோடு பேசினார். தேவனை ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவரும் கண்டதில்லை. ஏனென்றால் அவர் தம்மை வெளிப்படுத்துவதற்காக செக்கினா மகிமையை அவர் பயன்படுத்துகிறார். செக்கினாவை அவர் பயன்படுத்த யாத்திராம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி, மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. முன்னதாக பார்த்தோம், மேகத்திலே அவர் இறங்கி தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். இப்பொழுது யாத்திராம் 24வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் அக்கினியின் நடுவிலே இருந்து தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறார். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது. அக்கினியை போல இருந்தது. அவர் அக்கினியின் நடுவிலே, அவர் மேகத்தின் நடுவிலே தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருந்தார். அதுதான் செக்கேனா என்கிற மகிமை என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 40வது அதிகாரத்திலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் எப்படி எதை கொண்டு மூடினார், எதை கொண்டு தம்மை வெளிப்படுத்தினார் என்றால் வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனத்தை நாம் ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. அதுதான் தேவ பிரசன்னம், அதுதான் செக்கேனா. என்னவென்றால் ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அதுதான் மகிமை, அதுதான் கர்த்தருடைய மகிமை. அது ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை ஒருபோதும் ஒரு காலமும் ஒருவரும் கண்டதில்லை. அவருடைய மகிமையை கண்டார்கள்.
அது என்னவென்றால் செக்கேனாவை பார்த்தார்கள். ரொம்ப ஆச்சரியமாக ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு இன்னும் ஆச்சரியமான காரியங்களை, இன்றைக்கு செக்கேனா எங்கே இருக்கிறது, நாம் பார்க்க முடியுமா என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே முச்செடியிலே செக்கேனாவை கண்டான். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் பிரசன்னமாயிருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசனத்திலே அவர் செக்கேனாவாக அங்கே தம்முடைய பிள்ளைகளோடு பேசினார், தம்முடைய பிள்ளைகளோடு இடர்பட்டார். இரவிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் முன் சென்று அவர்களை வழிநடத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் மட்டுமல்ல, சாலமோன் கட்டின இந்த பிரமாண்டமான ஆலயத்திலும் ஆண்டவர் மேகத்தினாலும் அக்கினியினாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு காட்சி கொடுக்கிறதை நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இந்த செக்கினா மகிமை, சாலமோனுடைய அந்த பிரமாண்டமான பரிசுத்தமான அந்த ஆலயத்தில் அவருடைய மகிமை எப்படி இருந்தது என்பதை பாருங்க. 2 நாளாகமம் 7. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. பிள்ளைகளே, அக்கினி பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கிட்டு. இப்போ நீங்க இதை கேட்கும் போது இன்னொரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகத்து வரும். எலியா அந்த பாகாலை ஆராதித்துக் கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசியின் மத்தியிலே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று பலிபீடத்தை கட்டி ஆர்ப்பரித்த போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது, மேலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதே, அதுதான் தேவ பிரசன்னம். என கண்பானவர்களே, அதுதான் செக்கேனா, அதுதான் கர்த்தர் தாபரிக்கிறது, அதுலதான் கர்த்தர் இருக்கிறார். அப்படியானால் சாலமோன் கட்டின ஆலயத்திலே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளை பட்சித்து போட்டது, அது என்னவென்றால் அது தேவ பிரசன்னம், அதுதான் செக்கேனா, அதுதான் செக்கேனா. எனக்கு அன்பான 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அவ்வளவு மகிமையான அவருடைய பிரசன்னம். எனக்கு அன்பானவர்களே, செக்கினாக்குள்ளேயே மனிதர்கள் போக முடியலன்னா, கர்த்தர் நேரடியாக தரிசனம் கொடுத்திருந்தால் எப்படி அது இருந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகினால்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட வெளிப்படும்படியாக அவர் அக்கினியின் மூலமாகவும் அவர் மேக ஸ்தம்பத்தின் மூலமாகவும் மேகத்தினாலும் தன்னை வெளிப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அவருக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் வேதத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆச்சரியமான மகிமைதான் அந்த செக்கி. அது அக்கினியாக இருக்கலாம், அது மேக ஸ்தம்பமாக இருக்கலாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நடுவிலே அவர் வாசம் பண்ணும் போது, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கோடு பேசும் போது, தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் போது, அவர் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் செக்கினாவினால் அவர் தம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணினார், உண்மைதான். அவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தார், உண்மைதான். ஆனால் அவர்கள் எப்படி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தார்கள்? செக்கினா என்கிற அந்த மகிமையினாலே தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆச்சரியமாக ஆசரிப்பு கூடாரத்தை அவருடைய மகிமை அக்னினாலும் மேகத்தினாலும் மூடினது. சாலமோன் கட்டின ஆலயத்தை அவருடைய அக்னினாலும் மேகத்தினாலும் மூடினது. யாரும் அங்கே பிரவேசிக்க கூடாது இருந்தது. அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த போது அவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் செக்கேனா.
அதுதான் செக்கேனா என்கிற மகிமை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருந்ததுக்கு காரணம் என்ன? அவரோடு கூட இருந்தது அந்த செக்கினா என்கிற மகிமை, பிரசன்னம், தேவ பிரசன்னம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய மிக ஆச்சரியமான சத்தியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலே செக்கினாவை தேவ ஜனங்கள் கண்டார்கள், தேவ மகிமை கண்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் அந்த பிதாவுடைய மகிமையை காண்பித்தார். வெளிச்சமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவரோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் இருக்க மாட்டார்கள், அவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதுதான் செக்கேனா மகிமை. இப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்திற்கு மகிமையாக காட்சி அளிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருவரையும் ஆலயமாக அவர் மாற்றி இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவன் தங்குகிற, பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க வேண்டும். எங்கே தேவன் பிரசன்னமாக இருக்கிறாரோ, எங்கே தேவன் தங்கி தாபரிக்கிறாரோ, அங்கே செக்கேனா மகிமை காணப்படுகிறது. அங்கே தேவ ஜனங்கள் தேவன் இருக்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள், தேவ பிரசன்னத்தை பார்த்தார்கள், தேவன் பேசுவதை கேட்டார்கள், தேவன் வழி நடத்துவதை அவர்கள் கண்டார்கள். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் செக்கேனாவாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆலயமாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, நல்ல கவனிங்க, நான் ஆலயமாகிய உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி, என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படியானால் நீங்கள் செக்கேனாவாக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவ பிரசன்னம் இருக்கிற இடமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை இந்த உலகத்திற்கு காண்பிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திற்கு செக்கேனாவாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நீங்கள் இந்த உலகத்திற்கு மேகமாகவும் இந்த உலகத்திற்கு அக்கினியாகவும் இருக்கிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் நம் மூலமாக இந்த உலகத்திற்கு காட்சி கொடுக்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அறிந்து கொள்ள முடிகிறதா? யோவான் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது மிக இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தார், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தார், அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட செக்கேனா இருக்க வேண்டுமானால், இந்த மகிமை உங்களிடத்தில் காணப்பட வேண்டுமானால், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக செக்கேனாவாக நீங்கள் இருக்க வேண்டுமானால், பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வானானால் அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். செக்கேனாவை நாம் பார்க்க முடியும். நம்மோடு கூட செக்கேனா இருக்கிறதை, மகிமை இருக்கிறதை ஜனங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவ மகிமை உங்களில் இருக்கிறதா? நீங்கள் செக்கேனாவாக இருக்கிறீர்களா? நாம் கர்த்தரை இந்த உலகத்திற்கு பிரதிபலிக்கிறோமா? அப்படியானால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய வசனம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மிலே வாசம் பண்ணி நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மகிமையாக
அக்கினியாக, மேகமாக, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களை நாம் வழிநடத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார். அதுதான் ஜீவ ஒளி. அதுதான் தேவன் தங்கி தாபரிக்கிற பிரசனமாயிருக்கிற செக்கேனா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் முழுவதிலும் இந்த செக்கேனா மகிமை இருக்கிறது. அது எங்க இருக்கிறது? இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது. நீங்கள் செக்கேனாவாக, தேவ மகிமையாக நீங்கள் காணப்படுகிறீர்களா? நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோமா? அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வேத சத்தியத்தை கேட்டு நடக்கிறவர்கள் ஒளியாயிருக்கிறார்கள், வெளிச்சமாயிருக்கிறார்கள், செக்கேனாவாக இருக்கிறார்கள். தேவனை இந்த உலகத்தில் யாரும் பார்த்ததில்லை. உங்களை பார்க்கும்போது, என்னை பார்க்கும்போது தேவன் நம்மிலே வெளிப்படுகிறார். செக்கேனாவாக, ஒளியாக, வெளிச்சமாக அவர் நம்மிலிருந்து வெளிப்படுகிறதை நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனான் அவருடைய மனதை குருடாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தின் ஒளி செக்கேனா யாருக்கு இல்ல? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த செக்கினா வெளிச்சத்தை அவன் பார்க்க கூடாதபடி, காணக்கூடாதபடி, வெளிப்படுத்தாதபடிக்கு அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியாக இருக்கிறோமா? வெளிச்சமாக இருக்கிறோமா? மேகமாக, அக்கினியாக இருக்கிறோமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் நானும் அறிந்து கொள்ளுகிற மிக அற்புதமான சத்தியம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இருளில் இருந்து வெளிச்சத்தை ஆண்டவர் பிரகாசிப்பிக்க செய்திருக்கிறார். அவர் நம் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட விரும்புகிறார். நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கிறார். செக்கேனா எங்க இருக்கிறது? நம்முடைய இருதயங்களிலே இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட செக்கேனா இருக்கிறது. அவர் பிரசன்னமாய் இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் அது செக்கேனா, அது கிருபாசனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும் போது தேவன் பிரசன்னமாயிருப்பார். தேவ வெளிச்சம் இந்த உலகத்திற்கு காண்பிக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவரை இந்த உலகத்திற்கு காண்பிக்க முடியும். எது மூலமாக என்றால், எனக்கு அன்பானவர்களே, இந்த செக்கேனா மூலமாக காண்பிக்க முடியும். இன்னொரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்க போகிறோம். இந்த செக்கேனா வெளிச்சம் எப்படி நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்க போகிறோம்? எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வார்த்தையினாலே நாம் அதை காண்பிக்க முடியும். அவர் வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது நாம் செக்கினாவை காண்பிக்க முடியும். அவர் நமக்குள்ள இருக்கும்போது அந்த செக்கினா, அந்த மகிமை இந்த உலகத்துக்கு காண்பிக்க முடியும். ஏசாயா 58வது அதிகாரம் 10வது வசனம் மிக ஆச்சரியமாக அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து, சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து, அப்பொழுது இருளில் உன் செக்கேனா உதித்து, உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆகும். உன் அந்தகாரம்
மத்தியானத்தை போலாக எப்போது ஏழை எளியவர்களுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அவர்களை திருப்தியாக்கும் போது அந்த செக்கேனா வெளிச்சம் காணப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக இந்த உலகத்தில் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நாம் கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்தும் போது அந்த செக்கேனாவாக நாம் காணப்படுகிறோம். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்திற்கு எப்படி வெளிச்சமாக இருக்கிறோம் என்பதை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய வசனம் மாத்திரமல்ல, நாம் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கும் போது, நாம் பசியாக இருக்கிறவனுக்கு உதவி செய்யும் போது நாம் செக்கேனாவாக காணப்படுகிறோம். தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், ஞானவான்கள் ஆகாயத்தின் மண்டலத்தின் ஒளியை போல செக்கேனா போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், நட்சத்திரங்களைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமா? நீங்க செக்கினா உங்க கூட இருக்க வேண்டுமா? தேவ மகிமை, தேவ பிரசன்னம் உங்க கூட இருக்க வேண்டுமா? அநேகரை நீதிக்குள் படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அநேகருக்கு நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மகத்துவமான கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு செக்கினாவை குறித்து, செக்கினா மகிமை குறித்து, அது மோசேக்கு, அது ஆசரிப்பு கூடாரத்திலே, அது சாலமோனுடைய கூடாரத்திலே, அது கிறிஸ்துவோடு கூட இன்றைக்கு கடைசி காலத்துல வாழுகிற தேவ பிள்ளைகளோட அந்த செக்கினா மகிமை காணப்படுகிறது. அதுதான் தேவன் தங்கி தாபரிக்கிற ஸ்தலமாக இருக்கிறது. தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அவர் வார்த்தையா இருக்கிறார். அவர் வெளிச்சமா இருக்கிறார். அவர் நம் மூலமாக இந்த உலகத்திற்கு வெளிப்படுகிறார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் தாமே இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மீதமான திருச்சபை விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுத்து நாம் செக்கேனாவாக இந்த உலகத்திற்கு இருப்போம். கர்த்தர் நம்மை அபிர்வாதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.